அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் குதிரை பேரம் செய்தாங்க, அதனாலதான் போனாங்க. அந்த அம்மா எவ்வளவு கோடி தெரியுமா? எனக்கு 50 கோடி கொடுத்தாங்களா, 100 கோடி கொடுத்தாங்களாம். நீ எந்த ரைடனா விடுங்க வீட்டுக்கு. தமிழக வெற்றி கழகம் ஒரு தூய்மையான ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள், ஊழலற்ற ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ எந்த ரைடனா விடு, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் வாங்கினதானே நான் பயப்படணும், அவங்க கொடுத்தாதானே அவங்க பயப்படணும். எதுவுமே நடக்காத போது நீ எந்த ரைடனா விடு, அதை பத்தி நாங்க கவலைப்படவில்லை. எல்லாத்துக்கும் நாங்க துணிஞ்சுதான் நிக்கிறோம். எங்களோட தளபதி இருக்கின்றார், நம்முடைய தளபதி இருக்கின்றார். அவர் இருக்கின்ற வரை திமுக இல்ல அண்ணா திமுக எந்த கட்சி நம்ம கிட்ட வராது. சிபிஐ ரைடு விடுவாங்களா? குதிரை பேரம் யார் செஞ்சாலும் தெரியுமா? குதிரை பேரம் செஞ்சது எடப்பாடி தான். ஏன்னா சிபிஐ சொன்ன சைடுல நாங்க போனோம்ல, 30 பேர் கையெழுத்து போட்டோம். அந்த 30 பேர் கையெழுத்துல 4 நாள் 5 பேர் தூக்குறாரு. குதிரை பேரம் எங்க நடக்குது? அங்க போய் சிபிஐ வைங்க, போய் அங்க போய் சிபிஐ வைங்க. நான் பயப்பட மாட்டேன். நானு அதே போல பாருங்க, இங்க ஒரு ராஜ்யசபா எம்பி இருக்கிறார் தனபால். அவர் எப்படி வாங்கினார் தெரியுமா பதவி? ஒரு டீ வாங்கி தர மாட்டாரு ஒரு தொண்டருக்கு. அப்படிப்பட்டாரு 20 கோடி கொடுத்து ராஜ்யசபா எம்பி வாங்கியிருக்காரு. எத்தனை கோடி? 20 கோடி. அப்போ எத்தனையோ தொண்டர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல. தேமுதிக கூட்டணியில் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு ராஜ்யசபா எம்பி கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு, அப்ப பணத்துக்கு விலை போனது யாரு? ராஜ்யசபா எம்பி கொடுத்தாருல, எத்தனை கோடி கொடுத்தாருன்னு அங்க போய் சிபிஐ ரைடுங்க. இதெல்லாம் அதிமுக நடக்குது. இந்த மாவட்ட செயலாளர் ஆறுமுக அவர்கள் திமுக வேட்பாளர் 50 லட்சம் வாங்கியிருக்காரு, ஒரு கூட்டு சேர்த்து நடக்குது. இதெல்லாம் நடக்குது. இவங்க தமிழகத்தை ஆளுகின்ற நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் குதிரை பேரம் செய்கின்றார். ஆட்சிக்கு இன்னும் 1 மாசம் கூட ஆகலங்க. இதுக்குள்ள தமிழகம் இப்படி நடக்குது, அது நடக்குது. நீங்க தானே தொடர்ந்து திமுக அதிமுக இருந்தீங்க, ஆட்சியில நடக்கலையா? எதுவுமே நடந்தாலும் அதை தெளிவுபடுத்தி அதை சட்ட ரீதியாக எல்லாத்தையும் நடவடிக்கை எடுக்கிறாங்க. வந்த 1 மாதத்துல 6 மாதம் வரைக்கும் நாங்க எதுவுமே பேச மாட்டோம்னு சொன்ன திமுக இப்போது நம்ம தளபதி பேசினாங்க, 6 நாள கேள்வி கேட்கிறாங்கன்ட்டு. இதுதான் திமுக. திமுக பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக அண்ணா திமுக இவங்க 2 பேருமே எப்படின்னு எந்த வழியிலனா போவாங்க. தயவுசெய்து மக்களே, இங்க வருகை தந்திருக்கின்ற மதுராந்த தொகுதி மக்கள் அனைவருக்கும் உங்களை வீட்டு அன்பு சகோதரி நெருக்கடி, என்னோட நெருக்கடினாலதான் வலைத்தளங்களை என்னை பற்றி தவறான பதிவு செய்ததுனாலதான் மக்களுக்கு என் கோரிக்கை செய்ய வேண்டும். அதே போன்று பாத்தீங்கன்னா அதிமுக இருக்கின்ற கருப்பு ஆடைகள் அவருடைய முகத்தில் முழிக்க கூடாது என்பதற்காக தான் தமிழக வெற்றி கழகத்தை நான் தான் நாடி போனேன். ஏன் என்றால் இங்க இருப்பவர்கள் அனைவரும் தூய்மையானவங்க, இங்க இருக்கின்ற அனைவரும் தூய்மையானவங்க, உங்களை போன்ற துரோகிகள் கிடையாது. புரட்சி தலைவர் அம்மார்கள் மறைவதற்கு முன்பு சொன்னாங்க, நான் எத்தனை எதிரிகளை நான் நேருக்கு நேர் சந்திப்பேன், ஆனா என்னோட முதுகில் குத்துறீங்கன்னு சொன்னாங்க பாருங்க. அதேதான் அதிமுக இருக்கின்ற ஒவ்வொருவரும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை முறியடிக்க வேண்டும் என்றால் தயவு சொல்றேன், அதிமுக இருக்கின்ற அனைவரும் சொல்கின்றேன், தமிழக வெற்றி கழகத்தில் முதல் தளபதி அவர்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவுடைய மறு உருவமாக நாம் பார்க்கின்றோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே
ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.